இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் ஆரம்பித்ததே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான இன்டர்ன்ஷிப்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு யாராவது படிச்சுட்டு இருக்கவங்களோட பேரண்ட்ஸு இல்லை வேலை தேடிட்டு இருக்கவங்க யாராவது தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் இங்கே கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது IBM அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த பொசிஷனுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா பூனேலையும் பெங்களூர்லேயும் 2 இடத்துல இந்த ஓப்பனிங் இருக்குது. இப்போது இது வந்து என்ட்ரி லெவல் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்க்கான அடுத்தடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். IBM பற்றி நான் ஒன்றும் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டியதில்லை. IBMல நீங்கள் சேர்ந்தா போதும் அவங்க டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்ட்டு, சப்போர்ட்டு இந்த எல்லா டீம்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க தருவாங்க. ஸோ நீங்கள் ஆல் ஓவராக எல்லாத்தையும் கற்றுக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் படித்தவங்களா இருக்கணும். பேச்சுலர் டிகிரியே ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 1 year அப்படின்னு இருக்காங்க. என்ட்ரி லெவல் அப்படின்றதுனால 0 to 1 year நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். அது எல்லா கம்பெனிஸ்லேயும் முக்கியமாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் கம்யூனிகேஷன், ரிட்டன், ஓரல், வேர்பல் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபண்டட் ப்ராஜெக்டில் ஏதாவது காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் தயவுசெய்து காமிங்க. ஸோ ரெக்கையர்டு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா 6 to 12 months டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி காலேஜில் வந்து ஒரு ஃபண்டட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய இன்டர்ன்ஷிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் அதில் என்ன சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக காமிங்க. உங்களுக்கு வந்துட்டு நல்ல லேர்னிங் எபிலிட்டி இருக்கணும். அடுத்தடுத்த விஷயத்தை வந்து கற்றுக்கணும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக வந்து உங்களுக்கு பைத்தானில், கோர் ஜாவா, J2EEல, அதே மாதிரி மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் இதுலலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். MongoDB, SQL, NoSQL, வெக்டர் டேட்டா பேஸ் இதிலெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜிலலாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும். கோட் வந்து உங்களுக்கு நீட்டு, க்ளீன் கோட் எழுத தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். இதுதான் அவங்க வந்துட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர டாக்கர், ஓப்பன் ஷிஃப்ட் கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். AWSல, IBMல வந்துட்டு க்ளவுடு பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் JCS, டைப் ஸ்கிரிப்ட், HTML5, CSS இதிலெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் ப்ளீஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து நேராக அப்ளிகேஷன் பேஜ்க்கே போயிடும். ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன். இந்த லிங்க்கை டச் பண்ணாலே உங்களால் IBM இந்த ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும், ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சியில் பார்ப்போம். தேங்க்யூ.